நான் எடுத்துக்கொண்ட பெண் வந்து அபிகாயில், நாபாலின் மனைவி அபிகாயில். நிறைய சொல்ல தெரியல, என்ன இனி யார் கேட்டாலும் நாபால் மனைவி யாரு? அபிகாயில். முதலாவது இந்த கணவனை பற்றி நம்ம பார்க்க போறோம், சரியா? இந்த கணவனை பற்றி 7 காரியங்கள் சொல்லி, அந்த 7ல ஒரே ஒரு காரியம் தான் நல்லது, மற்ற 6 நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் தான் சொல்லப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு கணவனோடு இந்த அபிகாயில் வாழ்ந்துட்டு இருந்தாலும். இப்ப நான் உங்ககிட்ட கேட்கல, ஏன்னா உங்களை யாரும் எனக்கு தெரியாது, உங்க கணவன் எப்படி அப்படி நான் கேட்கல. நீங்களும் அவங்கள குற்றப்படுத்த வேண்டாம். உண்மையை உணர்ந்து நம்ம செவிச்சு பெரிய காரியங்களை நம்ம எதிர்பார்க்க போறோம். முதலாவது 1 சாமுவேல் 25வது அதிகாரம் எடுத்துக்கோங்கம்மா. 1 சாமுவேல் 25 அதிகாரம் இந்த 2வது வசனத்துல என்ன சொல்லிக்கிறான்னா, அவன் வந்து மகாபாரி குடித்தனக்காரன். மகாபாரி குடித்தனக்காரன் அப்படின்னா என்னன்னா, வெரி ரிச் மேன். அந்த வசனத்துல என்ன சொல்லிக்க, அவனுக்கு 3000 ஆடுகள் இருந்தது, 1000 வெள்ளாடு. அப்போ மொத்தம் எத்தனை ஆடு? 4000. 3000 பிளஸ் 1000 4000 ஆடுகள் இருந்தது. அப்போ அவன் ஏழையா பணக்காரன்? பெரிய பணக்காரன். 4000 ஆடு இருந்துதான். சரி, அந்த 4000 ஆடும் திருப்பி குட்டி போடும், அது பழிய பெறும், எவ்வளவு பால் கிடைக்கும். அந்த இடத்துல அவன் என்ன பண்ணிட்டு இருந்தானா, அந்த ரோமம், அந்த முடி கத்திரிக்கிறது, அதை எடுத்து விற்பாங்க, நிறைய பணம் கிடைக்கும். அப்போ அவன் லேசானவன் கிடையாது, பெரிய பணக்காரன். இது மட்டும்தான் பாசிட்டிவ் பாயிண்ட், நல்ல பாயிண்ட் அவனை பற்றி. மிச்சம் 6 பாருங்க. 3வது வசனத்துல அவனை பற்றி என்ன சொல்லிக்கலாம், முரடன் துராகிருதன். முரடன் துராகிருதன். சில ஆண்கள் வந்து அப்படிதான் இருப்பாங்க, எல்லாம் முரடா இருப்பாங்க. உங்க பாஸ்டர்கிட்ட நான் பேசி வரும்போது ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஆண்டோடைய கிருபையினால எவ்வளவு மென்மையான குணமுள்ள மகனாக ஆண்டோடைய ஊழியத்தை செய்து வர்றாங்கன்னு சொல்லி தேவனுக்கு நன்றி செலுத்தி. ஆனா இந்த நாபால் வந்து முரடன் துராகிருதன். ஆங்கிலத்துல என்ன சொல்லிங்கன்னா, surly and mean in his dealings. அதாவது யாரையும் என்ன செய்ய மாட்டான், கண்டுக்கவே மாட்டாங்க, துச்சமா நினைப்பாங்க. நீ எல்லாம் யாரு அப்படின்னு சொல்லி துச்சமா நினைக்கிற ஒரு மனிதனான், யாரையும் மதிக்காதபடி அப்படிப்பட்ட மனிதனாக இருந்தான். 14வது வசனத்துல என்ன பார்க்கலாம்னா, அவர்கள் பேரில் சீறினார். அவர்கள் பேரில் அதாவது அந்த தாவீது வந்து சாப்பாடு கேட்டு அனுப்புறான். எங்களுக்கு பசியா இருக்குது, நாங்க காட்டுல இருக்கோம், கொஞ்சம் உதவி செய்யணும்னு சொல்லும் போது வேலைக்காரன் அனுப்பும் போது அந்த வேலைக்காரன் மேல சீர்னான். எந்த மிருகம் சீரும்? எந்த மிருகம் சீரும்? கரடி, சிங்கம், புலி, இப்படிப்பட்ட காட்டு மிருகங்கள் தான் சீறி பாஞ்சு வரும் இல்லையா? இவனே அதே வார்த்தை தான் சொல்லிட்டு சீறினான்னு சொல்லிக்குது. அதுல என்னன்னா, he hurled an insult at them. அதாவது அவங்கள குற்றப்படுத்திட்டு தன்னை நீதிமான் சொல்லி காமிக்கத்தக்கதாக அவங்கள குற்றப்படுத்தி அவன் அனுப்பிட்டான்னு சொல்லிக்குது. இப்போ வாங்க 17ஆம் வசனம். 17ஆம் வசனத்துல வாசிக்குமா? 17ஆம் வசனம் வாசிங்க. செய்ய வேண்டியதை கவனித்துப்பாரும், நம்முடைய எஜமான் மேலும் அவருடைய வீட்டார் யாவர் மேலும் நிச்சயமாய் ஒரு பொல்லாப்பு வருவதா இருக்கிறது. இவரோ ஒருவரும் நம்மோட பேசக்கூடாதபடிக்கு வேலியாளின் மகனாய் இருக்கிறார். வேலியாளின் மகன், ஒருவரும் அவரோட பேச முடியாது. சரியா? ஒருவரும் அவரோட பேச முடியாது. வேலியாளின் மகன் சொல்லி இதுல என்ன சொல்லிங்கன்னா, his name is Fool. Folly goes with him சொல்லி. சரியா? அப்போ வந்து ஒரு முட்டாள போல இருக்கிறான். முட்டாள போல பேரியாளின் மகனாக யாரும் அவர் கூட பேச முடியாத அளவுக்கு. அப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்கம்மா, எப்படிப்பட்ட கணவனோடு இந்த அபிகாயில் வாழ்ந்து வந்தான்னு சொல்லி.
அடுத்தது 5வது காரியம் வந்து 21ஆம் வசனத்துல நன்மைக்கு பதில் தீமை செய்தார். கடைசி லைன் பாருங்க, என்ன சொல்லிருக்கு? நன்மைக்கு பதிலாக அவன் எனக்கு தீமை நன்மைக்கு பதிலாக நமக்கு தீமை செய்தான் சொல்லிருக்கு. ரைட்? அதனால நன்மைக்காவது கொஞ்சம் நன்மை செய்யலாம் இல்லையா? ஆனா நன்மைக்கு பதிலாக தீமை செய்தான் என்று சொல்லப்பட்ட 6வது காரியம் என்ன சொல்லிங்கன்னா, நான் இப்ப கடைசி கேப்பேன் என்னென்ன சொன்னேன்னு சொல்லி கேப்பேன், நல்லா கவனிக்கிறேன். 6வது வந்து 25வது வசனத்துல அவனுக்கு பைத்தியமும் இருக்குது. வாசிங்க. என் ஆண்டவனாகிய நீர் நாபால் என்னும் இந்த வேலையாளின் மனுஷனை ஒரு பொருட்டாக எண்ண வேண்டாம். அவன் பெயர் எப்படியோ அப்படியே அவனும் இருக்கிறான். அவன் பெயர் நாபால், அவனுக்கு பைத்தியமும் இருக்கிறது. அவனுக்கு பைத்தியமும் இருக்கு. நார்மலா என்னமா கல்யாணாகி நானும் என் ஆண்டவன் பைத்தியக்காரனா இருக்கான். பைத்தியக்காரனுக்கு வந்து அறிவு கொஞ்சம் தாங்க, அறிவில்லாம நடந்துக்கிறானேன்னு சொல்லி இப்ப 7வது கடைசி பகுதி 36வது வசனத்துல என்ன சொல்லிங்கன்னா, மிகவும் வெறித்திருந்தான், குடிப்பழக்கத்துக்கு அடிமையா இருந்தானா. அங்க பெரிய ராஜ போஜனம் விருந்து நடந்துட்டு இருக்குது. அவன் வந்து இருதயத்துல மகிழ்ச்சியா இருந்து அவன் வந்து குடித்து வெறித்திருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம கணவனை யோசித்து பார்க்கும்போது ஒரு சிலருக்கு இந்த காரியங்கள்லாம் ஒருவேளை இருக்கலாம். எப்போ பார்த்தாலும் கோபப்படுறாங்க, அநேக நேரம் என்ன அடிச்சிருக்காங்க, நான் சொல்றத கேட்கவே மாட்டாங்க, நான் சொல்றத அவங்க அந்த ஆலோசனை எல்லாம் எடுத்துக்கொள்ளவே மாட்டாங்க, குடிக்கு பழக்கத்துக்கு அடிமையாக்காங்கன்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். ஆனா ஆண்டவர் நமக்கு வேண்டிய கிருபைகளை தந்து தொடர்ந்து நம்ம குடும்பத்தில் சிறந்த சாட்சிகளாய் வாழ கத்தற்கு செய்வாங்க. இப்ப இனி நம்ம அபிகாயிலை பத்தி பார்க்கலாம். சரியா? அபிகாயில் எப்படிப்பட்டவளா இருந்தாலும் 3வது வசனம் வாசிக்கலாமா? எஸ், மகா புத்திசாலியும் ரூபவதியுமாய் இருந்தான்னு சொல்லிக்குது. அந்த மகா புத்திசாலி ரூபவதிக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்லிருக்க? இன்டெலிஜென்ட். பள்ளிக்கூடத்துல பிள்ளைங்க படிப்பாங்கல்ல, அப்போ சில டீச்சர்ஸ் வந்து அந்த ஹெட் மாஸ்டர்கிட்ட சொல்லிட்டாங்க, இந்த பையன் ரொம்ப இன்டெலிஜென்ட் பாய், இந்த கேர்ள் ரொம்ப இன்டெலிஜென்ட் கேர்ள் அப்படின்னு சொன்னாங்க. நல்ல புத்தி, இதுல சொல்லிக்க மகா புத்திசாலி, கொஞ்சம் நஞ்சல்ல நிறைய புத்தி இருக்குது, இன்டெலிஜென்ட் சொல்லிக்குது. அடுத்தது ரூபவதி. யாரா ரூபவதின்னு பேர் வச்சுக்கீங்களா? இல்ல இல்ல, எங்க பிறக்கிற பிள்ளைகளுக்கு பேர் வைங்க, ரூபவதின்னு வைங்க. சரியா? பியூட்டிஃபுல் உமன், அழகான பெண், அழகான பெண். இன்னைக்கு ஒரு சில வந்து வளர்த்தியா இருக்கும், சில குள்ளமா இருக்கும், சில கொஞ்சம் நிறமா இருக்கும், ரொம்ப கடமுடுது, சில கொஞ்சம் நிறமா இருக்கும், சில கொஞ்சம் கருமையாக்கும். அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இந்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க, சங்கீதம் 45 13 முதல் 15 வரை நம்ம வாசிக்க வேண்டாம். ராஜகுமாரத்தி உள்ளாக பூரண மகிமை உள்ளவள். அப்போ அகத்தின் அழகு எங்க தெரியும்? முகத்தில் தெரியும். நம்ம எவ்வளவுதான் பவுடர் போட்டாலும், என்னதான் தலைச்சி பூவெல்லாம் வச்சு நல்லா பட்டு புடவை அழகான புடவை கட்டினாலும் முகத்துல அழகு வந்து எந்த அழகுதான் தெரியும்? அகத்துல உள்ள அழகுதான் தெரியும். யாரும் வந்து அப்போ நினைச்சணும் சுத்தமா இருக்கணும்னு சொல்லி பாக்குறோம். சுத்தமா இருந்தாதான் முகம் அழகு தெரியும். முகத்தை ஆண்டவர் மனுஷன் வந்து முகத்தை பார்த்தோம். ஆண்டவர் யாரோ இறங்குறாங்க, இருதயத்தை பார்க்கிறார். ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார். அதனால பெண்களாக நாம் வெளியழகு வேணும். இன்னைக்கு நான் கூட நல்லா நேற்றைய தலையெல்லாம் குளிச்சுட்டேன். நல்லா இன்னைக்கு மறுபடிய கட்டி காலையில குளிச்சு முகத்துல பவுடர்லாம் போட்டு பாஸ்ட் வர நேரம் ஆனதுனால திருப்பி ஒரு தடவை பவுடர் போட்டு திருப்பி ஒரு தடவை பவுடர் போட்டு நீட்டா புடவை கட்டிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க முன்னால் நடந்து நிற்கிறேன். இதெல்லாம் தப்பே கிடையாது, தப்பு கிடையாது. தலைவரி கோலமா வந்து நிக்கலாமா? இங்க பள்ளி கொண்டெல்லாம் போட்டு அழகா வந்து நிக்கணும், இது தேவை. ஆனா இதையே நம்ம அழகுபடுத்திட்டு இருந்தோம்னா தப்பு. நம்ம இருதயம் நினைச்சணும் சுத்தமாக்கப்படணும். அந்த இவளை பற்றி சொல்லும் போது அழகு மட்டும் அல்ல, புத்திசாலி ரூபவதி மட்டும் அல்ல, புத்திசாலியான பெண்ணாக இருந்தான்னு சொல்லி பார்க்கிறோம். அதனால இந்த நாட்கள்ல நம்ம அழகு மட்டும் இல்ல, புத்திசாலியான பெண்களாக. இதுல என்ன சொல்லிக்க ஆங்கிலத்துல women with noble character, women with noble character. நல்ல ஒரு
ஒரு குணாதிசயம் உள்ள பெண்களாக நம்ம இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறாங்க. நீதிமொழிகள் 14:1 தான் புத்தி உள்ள ஸ்திரீன்னு பார்த்தோம். 12:4 வாசிங்கமா, இந்த புத்தி உள்ள பெண் எப்படி இருக்கான்னு சொல்லி. 12:4 நீதிமொழிகள். புத்திசாலியான பெண் வந்து புருஷனுக்கு கிரீடமா இருக்கிறாராம். சரியா? இப்போ அம்மாவையே வச்சுக்கலாமே. சரியா? ஸ்டெல்லா ராணி அம்மா வந்து புத்தி உள்ள பெண். அப்போ புருஷனுக்கு என்ன இருக்காங்க? கிரீடம் எங்க வைப்பாங்க? தலைமையில தூக்கி வைப்பாங்க. அப்போ ஐயா வந்து ஸ்டெல்லா ராணியை எங்க வச்சிருக்காங்க? தலைமையில தூக்கி வச்சிருக்காங்க. ஹல்லேலூயா. நமக்கு எத்தனை பேருக்கு ஆசை இருக்கும் உங்க கணவனுக்கு தலைமையில கிரீடமா இருக்கும். நீங்க ஏறி உட்காந்துடாதுங்க. இன்னைக்கு எங்களுக்கு பிரசங்கம் பண்ண வந்த அம்மா தலைமையில தூக்கி வைக்கணும்னு சொல்லி நீங்க தலைமையில உட்காந்துறாங்க. சரியா? பாவம் அவங்க விழுந்து கையா கால உடச்சுக்க போறாங்க. கிரீடமா இருக்கணுமா அப்படின்னா என்னன்னா, எப்பவுமே கணவன் வந்து நம்மள உயர்த்தி வச்சுக்குவாங்க. என் மனைவியா என் பொண்டாட்டியா நல்லவான் சொல்லத்தக்கதான் சொல்லிக்குது. நீதிமொழிகள் 31:10 வசனம் சொல்லி, குணசாலியான பெண்ணை கண்டுபிடிவான் யார்? அவருடைய விலை முத்துக்களை பார்க்கலும் விலை. இன்னைக்கு ஒரு சிலர் தங்கம் போட்டுக்கோமா, முத்து யாராவது போட்டுருக்கீங்களா? என்னமா? யாரும் போடல. இல்ல, முத்து வந்து தங்கத்தை காட்டிலும் விலை உயர்ந்தது. சரியா? அப்போ அந்த தங்க முத்தை காட்டிலும் விலை உயர்ந்ததுதான் குணசாலியான பெண். நம்மளாம் லேசானவங்க கிடையாது. முத்தை காட்டிலும் விலை எப்போ? குணசாலியான பெண்ணா இருக்கும் போதுதான். ரைட்? புத்தி உள்ள பெண்களா இருக்கும்போது நம்ம கிரீடமா தலைமால தூக்கி வைக்கத்தக்கா. அதே நீதிமொழி 31:30 என்ன சொல்லிங்கன்னா, என் பிள்ளைகள் எழுதி என்னை பாக்கியவதி என்று சொல்லுவாங்க. என் புருஷனும் என்ன பார்த்து நிறைய பெண்கள் இருக்காங்க, ஆனா நீ வந்து குணசாலியான பெண் என்று சொல்லி நம்ம வாழ்த்துவாங்களாம். அதனால இந்த அபிகாயில் வந்து ரூபவதியா இருந்தா மகா புத்திசாலியா இருந்தா. இப்ப இனிதான் முக்கியமான காரியம் வந்துமா கவனிங்க. சரியா? இதுல வந்து 18ஆம் வசனம், சரி 17ஆம் வசனம் ஏற்கனவே நீங்க வாசிக்கலாமா? அதுல என்ன சொல்லிக்குது? நம்ம வீட்டுக்கு ஒரு பொல்லாப்பு வருகிறதா இருக்கிறது. ஏன்னா இந்த சம்பவம் எல்லாருக்கும் தெரியுமா? தெரியாதுல்ல. இந்த தாவீது வந்து அந்த ஆட்களை, வேலை ஆட்களை இந்த நாபாலுக்கு அனுப்பி, நாங்க ரொம்ப பசியா இருக்கோம், எங்களுக்கு கொஞ்சம் ஆகாரம் தான், ஏன்னா உன்னுடைய மேய்ப்பர்கள் காட்டுல இருக்கும்போது நாங்க உதவி செய்திருக்கிறோம், அவங்களுக்கு தீங்கு செய்யவே இல்லை, அவங்க பொருள் ஒன்றும் தொலைஞ்சு போகல, நாங்க அவங்களுக்கு உதவியா இருக்கோம்னு சொல்லி எங்களுக்கு கொஞ்சம் உதவி செய்யலாம். இந்த நாபால் செய்யறானா, இந்த தாவீது யாரோ, அவன் யாரோ, அவங்க அப்பா யாரோ, எனக்கு யாரையும் தெரியாது, நான் சாப்பாடு தர மாட்டேன்னு சொல்லி குறைஞ்சி விட்டுட்டாங்க. இது இந்த வேலைக்காரங்க வந்து யாரு? தாவீதுக்கு சொன்னாங்க. தாவீது என்ன சொன்னாங்கன்னா, நாபாலுக்கு சுவர்ல நீர் விடுகிற ஒரு நாய், எத்தனை ஆடு இருக்கு? 4000 ஆடு இருக்கு. அதுல காப்புறதுக்காக நிறைய நாய் வச்சிருப்பான். அந்த நாயில கூட ஒண்ணு இருக்காது. பொழுது விடியக்குனால, இப்ப சாயங்காலம் அவங்க போயிருப்பாங்க நினைக்கிறேன், பொழுது விடியறதுக்கு முன்னால எல்லாத்தையும் அழிச்சு போடலாம்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட 600 பேர் இருந்தாங்க. 200 பேர் இருந்துட்டாங்க. மீதி 400 பேர் புறப்பட்டு வராங்க. தாவீது கூட எல்லாம் ஈட்டியும் இதையும் கதையெல்லாம் எடுத்துட்டு வராங்க. எதுக்கு வராங்க? நாபால் வீட்டை முழுசும் அழிச்சு போடக்குன்னு வராங்க. இத ஒரு வேலைக்காரன் வந்து நாபால்கிட்ட போய் சொல்லி, ஏன்னா அவன் யார்ட்டையும் பேச முடியாத, கோபக்காரனாச்சு, முரணனாச்சு. அதனால இந்த அபிகாயிட்ட வந்து அந்த வேலைக்காரன் சொல்றான். வாசிங்கமா 17ஆம் வசனம் வாசிங்க. 17. இப்பொழுது நீ செய்ய வேண்டியதை கவனித்து பாரு. இப்பொழுது நீ செய்ய வேண்டியதை கவனித்து பாரு. நம்முடைய எஜமான் மேலும் அவருடைய வீட்டார் யாவர் மேலும் நிச்சயமாக ஒரு பொல்லாப்பு வருகிறதா இருக்கிறது. இவரோ ஒருவரும் தம்மோடு பேசக்கூடாதபடிக்கு ஏலியாளி மகன். அப்போ அவருடைய நாபால் மேல மட்டும் இல்ல, அவருடைய குடும்பத்தின் மேல என்ன வந்து ஒரு பொல்லாங்கு. இங்கிலீஷ்ல வந்து டிசாஸ்டர் போட்டுக்குமா. டிசாஸ்டர்னு முற்றிலுமாக அழிச்சு போடுது சொல்லிக்கலாம். எது கூட இருக்காது, நாய் கூட இருக்காது, எல்லாத்தையும் அழிச்சு போடணும். அவன் என்ன சொல்ற, எத்தனை கூட வரான்? 400 கூட புறத்து வந்துட்டு இருக்கான். இப்ப இந்த செய்தி வந்து அபிகாயில கேட்ட உடனே அபிகாயில என்ன சொன்னான்? சரி பாத்துக்கலாம், அவர் வந்த கூட பாத்துக்கலாம்னு சொன்னாளா? இல்லவே இல்லை. அதுல ஒரு வார்த்தை சொல்லி 18ஆம் வசனத்துல
அப்பொழுது அபிகாயில் தீவிரமாய், ஆங்கிலத்துல என்ன சொல்லி தெரியுமா, லாஸ்ட் நோ டைம். she lost no time. ஒரு நிமிஷம் கூட அவ என்ன செய்யா, வீணாக்கலையா, தாமதிக்கல, தீவிரமா வேகமா வேகமா நான் என்ன செய்யணுமோ அதை செய்யலாம்னு சொல்லிட்டு என்னெல்லாம் செய்தாங்க அந்த 18ஆம் வசனத்துல சொல்லிருமா, 200 அப்பங்கள், 1 2 என்னது 2 துருத்தி ரசம், திராட்சை ரசம், 3 சமைத்த 5 ஆடுகள், 4 5 படி வறுத்த பயிறு, 6 வற்றலாக்கப்பட்ட 100 திராட்சை ரசங்களை, வற்றலான 200 அத்தி வடைகள். இதெல்லாம் சேர்த்து எல்லாத்தையும் எடுத்துட்டு தீவிரமா புறப்பட்டு வரான்னு சொல்லி பார்த்தோம். அப்ப அந்த ராத்திரி ஒரு நேரமாவது தூங்கிருப்பாடாமா? தூங்கிருக்க மாட்டான், உட்கார்ந்துக்க கூட மாட்டான். சாரி கட்டியிருந்தானா முந்தாடி எழுத்தி சொருகிட்டு, வேக வேகமா நைட்டி போட்டிருந்தானா அதையும் கொஞ்சம் தூக்கி சொருகிட்டு, அவங்களுக்கு வேலைக்காரங்க நிறைய இருந்திருப்பாங்க, வேலைக்காரிகள் எல்லாத்தையும் 5 ஆடு, இன்னைக்கு நம்ம 1/2 கிலோ கறி எடுக்கிறது முக்க சீர்த்திக்கிறோம்ல, இவ்வளவு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 5 ஆடு சமைச்சாலாம். எத்தனை 200 அப்பங்கள் செய்யலாம், 200 சப்பாத்தின்னு வச்சுக்கோங்களேன். அடுத்த 2 துருத்தி ரசம், பெரிய துருத்தி கேன் ரசம் பிழிஞ்சி எல்லாம் எடுக்கிறாங்க. சமைத்த 5 ஆடுகள், 5 படி வறுத்த பயிறு, ஃபுல்லா போட்டு வறுக்க முடியுமா? கரெக்டா திட்டமா வறுத்தெடுத்து கொஞ்சம் கொஞ்சமா போட்டு வறுத்தெடுத்திருப்பா இல்லையா. எல்லாத்தோட அந்த திராட்சை கொலைகள், வற்றலாக்கப்பட்ட திராட்சை கொலை, அடுத்தது வற்றலான 200 அத்தி பழ ஆடைகள், அது ஏற்கனவே ஒரு இருந்திருக்கலாம், அதையும் பேக் பண்ணி எடுத்துட்டு இப்ப எப்படி வராலாம், 23ஆம் வசனம், தீவிரமாய் அங்கது தாவீது புறப்பட்டு வராரு. இங்க அசிங்கமா 23, அபிகாயில் தாவீதை காண்கையில் தீவிரமாய் கழுதையை விட்டு இறங்கி தாவீதுக்கு நேராக தரையில் முகங்குப்புற விழுந்து பணிந்தார். போதுமா? இதுல 2 விதத்துல அவருடைய தாழ்மை காமிக்கிறாங்க. கழுது மேல வரா, சரியா? இன்னைக்கு ஐயா அவங்க என்னை கார்ல கூட்டிட்டு வந்தாங்க. ஒரு இடத்துல ஒரு ஜெர்க் இருந்தது, குதிச்சோடனே எனக்கு கொஞ்சம் முதுகு வரும். இப்ப இந்த அபிகாயில் எதிர வரா, கழுது மேல வரா. அது மெதுவா வந்திருந்தாளா? இல்ல, அதை அடிச்சு வேகமா போன்னு சொல்லி துரிதமா ஓடிட்டே வரான்னு சொல்லிப்பாங்க. அவனுக்கு எவ்வளவு வேதனை இருந்திருப்பாங்க, ராத்திரி முழுசும் பார்த்தவங்கல. ஆனா இப்படியாவது அந்த தாவில நான் சந்திச்சோம், என் குடும்பம் அழிஞ்சு போகக்கூடாது, ஒரு பெரிய பொல்லாப்பு வருது, என்னுடைய கணவனுக்கு புத்தி இல்ல, ஆனா ஆண்டவர் எனக்கு புத்தியை தந்துக்கிறாரு, நான் கவனமா இருக்கேன்னு சொல்லி அவர் நிர்விசாரமா இருக்கல, காலத்தை தாமதிக்கல, பார்த்துக்கலாம் சொல்லி சோம்பலாம் படுத்து தூங்கல. எழுதி ஓடி வராமா, ஓடி அந்த கழுதையில இருந்து அவ கீழே இறங்கினாலும், கழுது மேல உட்காந்தே பேசி இருக்கலாம்ல, ஆனா அவ அப்படி செய்யல, கழுதையில இருந்து இறங்கினாலும் தன்னை தாழ்த்தினான். அது மட்டும் இல்ல, என்ன போட்டிருக்குது, தரையில் முகங்குப்புற விழுந்து பணிந்து கொண்டான். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம கேட்கலாமா, ஆண்டவரே எனக்கிட்ட அந்த தாழ்மை இருக்குதா? தாழ்மையுள்ளவருக்கு தேவன் கிருபை அளிக்கிறார். இன்னைக்கு நிறைய பெண்களுக்கு தாழ்மை இல்லை. அன்னைக்கு இயேசுவின் தாயாகிய மரியாள் சொன்னாங்க, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை என்று சொல்லி தன்னை அடிமையாக ஒப்பு கொடுத்தான்னு சொல்லி பார்க்கிறோம். அதே தாழ்மை இயேசு சாமியிலே நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு நீங்களும் நானும், பெண்களாகிய நீங்களும் நானும் தாழ்மையா இருந்தா, மூளை போல சேலை, தாயை போல. ஆமாமா, இன்னைக்கு நம்ம தாழ்மையா இருந்தோம்னா நம்ம பிள்ளைகள் நிச்சயமாக தாழ்மையா இருப்பாங்க. நம்ம பெருமையா எதிர்த்து பேசிட்டு கணவனோட சண்டை போட்டுட்டே இருந்தோம்னா நம்ம பிள்ளைகளும் சண்டை போடுற பிள்ளைகளா தான் இருப்பாங்க. நமக்கு தான் பிள்ளைங்க கற்றுக்கொள்றாங்க. ஆனால் இந்த நாட்கள்ல இந்த அபிகாயிட்ட இந்த தாழ்மை எனக்கு தாரோன்னு சொல்லி கேட்கலாம். அடுத்தது 41ஆம் வசனத்திலையும் அந்த தாழ்மை குறித்து சொல்லி வாசிக்கமா. 41 என்னுடைய ஆண்டவனுடைய ஊழியக்காரரின் கால்களை கழுவத்தக்கதான் நான் எனக்கு தகுதி இருக்கு அப்படின்னு சொல்லி தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறார். இதுல பார்க்கும்போது அவன் இறந்து போயிடறான், நாபால் இறந்து போயிடறான்.
தாவீது அப்ப இவ்வளவு சேரணும்னு சொல்லி கூட்டு விட்டுருக்கான். ஆனா இதுல கூட அவ பெருமைப்படல. பரவாயில்ல, எனக்கு ஒரு வாழ்க்கை கிடைச்சு சொல்லி பெருமைப்பட்டிருக்கலாம் இல்லையா? அதுலயும் சொல்றா, உங்க ஊழியக்காரருடைய பாதத்தை கழுவதுக்கு கூட எனக்கு தகுதி கிடையாது. எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்கம்மா, கொஞ்சம் ஆண்டவர் நம்மளுக்கு வசதி தரும்போது அப்போ பெருமை வந்துடக்கூடாது. அதே தாழ்மையில நம்ம தொடர்ந்து இருக்கும்போது இன்னும் ஆண்டவர் நம்மளை உயர்த்தி மகிழ்வாரு. அடுத்தது என்ன பார்க்கிறோம்னா 24ஆம் வசனமும் 28வது வசனமும். சரி, 24 முதல் வாசிக்குமா? தாவீதோட பேசிட்டு இருக்கா. கீழே விழுந்தா, எழுப்பிட்டா, எழுப்பி நின்று இந்த பாதகம் என் மேல் சுமரட்டும். பாதகம்னா என்ன அர்த்தமா? பாதகம் பாவம், தப்பு, குற்றம். குற்றம் செய்தது யாரு? நாபால். அபிகாயுடைய கணவன் தான் குற்றம் செய்தான், பாதகம் செய்தான். ஆனா இங்க அவ என்ன சொல்ற? இந்த பாதகம் சொல்றோமா? குடும்பத்துல சொல்லி சொல்லி நீங்க தானே செஞ்சீங்க, நீங்க தானே சொன்னீங்க, நீங்க தானே போனீங்க, கைய நல்லா காட்டி காட்டி சொல்றோம்ல. நீங்க அவ அப்படி சொல்லல. இந்த பாதகம் என் மேல் சுமரட்டும். தப்பு செய்தது என் கணவன் தான். பாவம் ஓரிடம், பழி என்னோரிடம் சொல்ற மாதிரி இந்த பாவம் என் மேல சுமரட்டும். ஆண்டவரே தாவீது ராஜா, இந்த பாதகம் என் மேல சுமரட்டும். 28ஆம் வசனம் வாசிக்குமா? முதல் லைன் மட்டும் திருப்பி வாசிங்க. அடியாளின் பாதகத்தை மன்னியும். அடியாளின் இப்ப நீங்க உட்கார்ந்து இருக்கும் போதே இதே ஜெபத்தை செய்யுங்கம்மா. உங்க கணவன் மாறிடுவாங்க, உங்க குடும்ப சூழ்நிலை மாறிடும், உங்க குடும்பத்துல இருக்க சண்டையெல்லாம் ஓஞ்சி போயிடும், உங்க குடும்பத்துல இருக்க துன்பம்லாம் மாறி சந்தோஷமாக, துக்கம் இன்பமாக சந்தோஷமா மாறும். எப்போ? ஒரு மனைவி தன்னை தாழ்த்தும் போது. அன்றைய ஏன் தப்போ மன்னிச்சிருங்க. அதாவது ஒரு போதை கட்ட ஒரு அம்மா போய் சொல்லிட்டே இருந்தாங்க, என் கணவன் ரொம்ப துன்பப்படுத்துறாரு, ரொம்ப குடிக்கிறாரு, கோபக்காரனா இருக்காரு. அப்ப நீங்க எப்படிமா ஜோம் பண்றீங்கன்னு கேட்டோன்னே என் கணவனை மாட்டும் நான் கேட்டுட்டேன். அப்ப போதை சொன்னாருன்னா, சின்ன ஆலோசனை தரேன், அதை செய்வீங்களா? என்ன ஆலோசனை சொன்னா நான் ஏத்துக்கிறேன் ஐயா, அதை செய்யறேன்னு. இன்னையில இருந்து உங்க ஜபத்தை கொஞ்சம் மாற்றி, ஆண்டவரை என்னை மாட்டோம்னு சொல்லி கேளுங்க. என்ன சொல்லும்? ஆண்டவரை என்னை மாட்டோம்னு கேளுங்க. அப்ப என் கணவனை மாற்றமா? நீங்க மாறிட்டீங்கனாலே உங்க கணவன் மாறிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னாரா. என்னை மாற்றோம்னு சொல்லிட்டு நீங்க இதுவரைக்கும் உங்க கணவனை பார்க்க முரடேன், கோவக்காரன், குடிகாரன், என்ன அடிக்கிறவன் இப்படிதானே பாக்குறீங்க. நீங்க சொன்னோம், என் கணவனை நீதிமானாக காண்கிறேன். எப்படி பார்க்கணும்? நீதிமானாக பார்க்கிறேன். அது கஷ்டம் இல்ல ஐயா, நீங்க செய்து பாருங்கன்னு சொல்லி அனுப்புனாங்க. இப்ப வீட்டுக்கு வந்தாங்க, அதுல என்னை மாட்டோம்னு அதை சொல்லிட்டாங்க. ராத்திரியானவனை கதவை தட்டிட்டு கதவை திறந்தா குடி போதையில வராது. இப்ப நீதிமானா பார்க்க முடியுமா? அது எங்க பார்க்க முடியும்? பார்க்க முடியாதுன்னு சொல்றாங்க. இப்படி 2-3 நாள் தன்னை ஏமாத்திட்டு சொல்லிட்டே இருந்தாங்க. அப்புறம் சொன்னாங்க, நான் சொல்லிதான் பார்க்கலாம்னு சொல்லி என்னை மாட்டோம்னு ஜெபம் பண்ணாங்கப்பா. அதே கணவன் குடித்துட்டு வரும்போது, ஆண்டவரே நான் அவரை நீதிமானாக காண்கிறேன். அன்னைக்கு அவங்க கோவப்படவே இல்லை. ஏன் குடிச்சுட்டு வந்தீங்க? ஏன் இப்படி வாங்கி பண்ணி அலக்கழிக்கிறீங்க அப்படிலாம் கேட்கவே. நான் மனதில் சொல்லிட்டே நான் நீதிமானாய் காண்கிறேன். ஒரு 4 நாள் ஆச்சுதாம்மா. இந்த கணவன் குடிக்கு கடைக்கு போயிட்டாரு. என்ன கடை? டாஸ்மாக் கடையில போய் நிக்கிறாரு. பர்ஸ் எடுக்க முடியலையா அவருக்கு. கைய உள்ள போட்டா பர்ஸ் வெளியே வர மாட்டேங்குது. பர்ஸ் அங்கேயே இருக்குது. திருப்பி ட்ரை பண்றாரு, பர்ஸ் எடுக்கவே முடியல. பக்கத்துல பின்னால இருந்தவங்க தள்ளிட்டு போய் வாங்கிட்டு போறாங்க. இவர் அங்கேயே நிக்கிறாராம், வாங்க முடியலையா. அவர் நினைச்சாராம், ஏதோ என்ன ஒரு தடை பண்ணுது, வீட்டுக்கு போயிடலாம். ஏன் இங்க நம்ம நிக்கிறோம், எல்லாரும் என்ன மேல கீழே பாக்கலாம்னு சொல்லி நேரம் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து கதவு தட்டினோடனே இந்த பணிக்கு, ஆண்டவரே என்னை மாற்றவும் சொல்லி ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறார். கதவை திறந்தோடனே இவர் சிரிக்கிறாரு. நார்மலா வந்து நிக்கிறாரு. ஒரே ஆச்சரியமா, ஆண்டவரே நான் அவரை நீதிமானாக பார்க்கிறேன்னு சொல்லி 4 நாள்
தவறாம சொன்னேன். அவர் உள்ள வரும்போதே அவர் கேட்டாலும் என்ன சீக்கிரம் வந்துட்டீங்கன்னு, ஏதோ எனக்கு தடையாயிடுச்சு, கையில எடுக்கவே முடியல, பர்ஸ் எடுக்க முடியல, நான் வீட்டுக்கு வந்தேன். அல்லேலூயா. நம்மை மாற்றிக்கொள்வோம். சரியா? இந்த பாதகை மேல் சுமரட்டும் சொல்லி ஆண்டவரையும் அது அடியானை ரட்சி ஆண்டவரே நீதிமானாய் காண்கிறேன் என்று சொல்லி நம்ம சொல்லும் போது நிச்சயமாக நமக்கு பெரிய ஆசீர்வாதம் வர காத்துக்கிறது. அடுத்த 27ஆம் வசனம் பார்க்குமா, உமது அடியானின் காணிக்கையை ஏற்றுக்கொள்ளும். அந்த காணிக்கையை போட்டு ஆங்கிலத்துல கிஃப்ட்னு போடணும். வெகுமதி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. என்ன வெகுமதி? அந்த 200 அப்பம் அந்த லைன் வந்தது இல்லையா, இதெல்லாம் உங்களுக்கு கொண்டு வந்துருக்கேன், இதை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்ன உடனே அவன் இதை ஏற்றுக்கொள்றாமா. ஏற்றுக்கொண்டுட்டு அதுல நீங்க வீட்டுல போய் நீங்க ஒரு பெண்ணோ பென்சிலை வச்சு இந்த 25 அதிகாரம் முழுவதும் இன்னைக்கு ராத்திரி படுக்கைக்கு முன்னால ஒருத்தர வாசிப்பீங்களா? எத்தனை வாசிப்பீங்க? முழுசும் வாசிங்க. பெண்ணு கையில வச்சுக்கோங்க, அந்த பேனா வச்சு அடியாள் அடியாள், அதாவது தன்னை வந்து அவ சொல்லும் போது அடியாள் அடியான்னு சொல்ற, அது 7 முறை வருது. சரியா? அடுத்தது தாவீது சொல்லும் போது என் ஆண்டவன் என் ஆண்டவன் சொல்லி 15 முறை வருது. அடியாள் எத்தனை முறை வருது? 7 முறை. ஆண்டவன் வந்து 15 முறை என் ஆண்டவன் சொல்லி. அப்போ ஆண்டவன் சொல்லும்போது உயர்த்தி வைக்கிறார், அடியாள் சொல்லும்போது தன்னை வாழ்க்கிறார். சரியா? இந்த அதிகாரம் முழுவதும் நீங்க வாசித்தீங்கன்னா ஆண்டவர் நம்மோடு பேசிக்கொண்டே இருப்பார். ஆண்டவரே நான் உயர்த்தணும், ஆண்டவரே நீர் பெருகணும், ஆண்டவரே நான் சிறுகணும், ஆண்டவரே. அந்த தாழ்மையின் மனது நம்ம முதல்ல வந்து சேர்க்கணும். கடைசியாக 34வது வசனம் தாவீது அபிகாயில பார்த்து சொல்றாரு. 34 சத்தம் வாசிங்க. நீ தீவிரமாய் சந்திக்க வராமல் இருந்தாய், என்னை சந்திக்க வராதிருந்தாயானால் பொழுது விடியும் மட்டும் நாபாலுக்கு ஒரு நாயும் உயிரோடு வைக்கப்படுவதில்லை என்று உனக்கு பொல்லாப்பு செய்ய இடம் கொடாதிருக்கிற தேவனாகிய கர்த்தரின் ஜீவனை கொண்டு. இப்ப முதல் பாத்தீங்களா, நீ தீவிரமா என்ன சந்திக்க வராதிருந்தாயானால், நீ மட்டும் தீவிரமா வராம இருந்தீங்கன்னா நாபாலுக்குள்ள எல்லாவற்றையும் நான் அடிச்சு வைப்பேன். நீ அழிஞ்சிருப்பா, நாபால அழிஞ்சிருப்பா. எத்தனை ஆடு? 4000 ஆடு. வேலைக்காரங்க எத்தனை நாய்கள் எல்லாம் அழிஞ்சிருப்பான். நீ மட்டும் தீவிரமாய் வராதிருந்தாயானால். இன்னைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து என்னையும் பார்த்து, நீ மட்டும் தீவிரமா இராதிருந்தால் உன் குடும்பம் அழிஞ்சிரும் சொல்றாருமா. ஆண்டோடைய வருகை சமீபம். நம்முடைய காலம் வந்து குறுகியது. நம்ம எவ்வளவு நாள் வாழ போறோம் நமக்கு தெரியாது. ஆண்டோடைய வருகை சமீபம். ஆண்டவர் வரும்போது நியாயாதிபதியாக வரப்போறார், நியாயம் தீர்க்க வருகிறார். நம்ம சொன்ன ஒவ்வொரு வார்த்தைக்கும், நம்ம செய்த ஒவ்வொரு காரியங்களுக்கும் அவர் வந்து பதில் செய்ய வருகிறார், நியாயம் விசாரிக்க வருகிறார். ஆனா அதுக்கு முன்னால அபிகாயில் செய்தது போல நம்ம முந்திக் கொள்வோம். ஆனால் ஆண்டவரே இந்த பாதகை என் மேல சுமரட்ட ஆண்டவரே, என்ன தாழ்த்துகிறேன் ஆண்டவரே, தீவிரமா எழுப்பி வரவேன்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். ஆனால் கண்டிப்பா நமக்கு உதவி செய்வோம். நம்ம செய்ய வேண்டும். ஒரு 15 நிமிஷம் எடுக்கலாமா? ஓகே, ஒரு 15 நிமிஷம். 1 மணின்னு சொன்னது 15 நிமிஷம் எடுத்துக்கிறேன். இப்போ வந்து நான் ஏற்கனவே சொன்னேன் என்னை மாற்றுவோம்னு சொல்லி. இப்போ வந்து நம்ம பார்க்கறது வந்து அப்ளிகேஷன்ஸ், நம்ம என்ன செய்யணுங்கிறத பார்க்க போறோம். சரி, இந்த அபிகாயில் வாழ்க்கையில நம்ம பார்க்கும்போது முதல் என்னை மாற்றும் ஆண்டவரேன்னு சொல்லி கேளுங்க. ஒரு மாமியாரா இருக்கலாம், அல்ல கணவரா இருக்கலாம், பிள்ளைகளா இருக்கலாம், தொந்தரவு பண்ற பிள்ளைகளா இருக்கலாம். அவங்களை எப்படி நம்ம பார்க்கணும்? நீதிமானாக காண்கிறேன். அதான் விசுவாசம். உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுது. குடிகாரன்னா இருப்பாங்க. மாமியார் சண்டை போடுறாங்க, கோபக்காரங்க, என்ன எங்க அம்மா மாதிரி என்ன நேசிக்கலன்னா அப்படியேதான் இருப்பாங்க. நம்ம நீதிமானாய் காண்கிறேன். என் மகன் படிக்க மாட்டேங்கிறான், என் மகன் கீழ்படிய மாட்டேங்கிறான் சொல்லிட்டே இருந்தோம்னா உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுள். அடுத்தது வந்து 1 பேதுரு 3 அதிகாரம் 1 முதல் 4 வசனம் வாசிக்க வேண்டாம். இதுல என்ன தெரியுதுன்னா, நம்முடைய கற்புள்ள நடக்கையை பார்த்து எடுத்துட்டீங்களா? 1 பேதுரு 3 அதிகாரம் 1 முதல். நம்முடைய கற்புள்ள நடக்கையை பார்த்து போதனை இன்றி
ரட்சிக்கப்படுவாங்க. வேத வசனத்துக்கு கீழ்ப்படியாத கணவன். அப்போ நம்ம சொல்லலாமா, போதனை இந்தியனா ஏன் நீங்க அங்க போறீங்க, ஏன் நீங்க லேட்டா வரீங்க, ஏன் இதை செய்றீங்க, ஏன் இதை செய்யாம இருக்கீங்க, இப்படி சொல்லவே வேண்டாம். வாழ்க்கை வேலையே கிடையாதாம். நம்ம கற்புள்ள நடக்கே பார்த்து அவங்க நம்மள காணணும், இயேசுவை நம்மள காணணும். என் மனைவி எவ்வளவு அன்பா இருக்கா, என் மனைவி எவ்வளவு தாழ்மையா இருக்கா, என் மனைவி என்ன எவ்வளவு நேசிக்கிறா, என் மனைவி தன்னுடைய கடமையெல்லாம் எவ்வளவு அழகா செய்யறான்னு சொல்லி அவங்க பார்க்கணும். பார்த்தா திருவசனத்துக்கு கீழ்ப்படியாத கணவன்மா ரட்சிக்கப்படுவாங்க. எல்லாரும் அல்லேலூயா சொல்லுவாங்க. இதை செய்யறோமா நம்ம? ஆனா அடிக்கடி சொல்றோம், ஏன் நீங்க அந்த வீட்டுக்கு போறீங்க, ஏன் அவ கூட இருந்து பேசுறீங்க, அல்ல ஏன் அவன் கூட போறீங்க சுத்துறீங்க, ஏன் லேட்டா வாரீங்க, ஏன் பணத்தை எப்படி உதாசனமா செலவு பண்றீங்க, ஏன் என் கூட பேசல, ஏன் என் கூட சண்டை போடுறீங்க, இப்படிதான் நம்ம பேசிட்டே இருக்கோம். வேண்டாம். இன்னும் சரி, இன்னைக்கு நம்ம அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சு நம்ம வாழ்ந்து காட்ட போறோமா? அவங்களுக்கு செய்ய வேண்டிய சேவைகளை நம்ம நல்லா அன்பா செய்யணும். குளிச்சுட்டு தவளை எங்கேயாவது கீரை தவளை போட்டு கொடுத்த மனுஷனுக்கு இதை கூட செய்ய தெரியாதா? அவங்க கண்ணு முன்னாலே அவங்க காது கேட்க சொல்லணும். அப்படி இல்லை, சரி ஆண்டவர் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சு இந்த டவலை எடுத்து நான் வெளியே காய போட்டுறேன் அப்படின்னு நம்ம காய பண்ணணும். சாப்பிட்டுட்டு ஒரு இட உங்க வீட்டுலாம் எப்படின்னு தெரியல, தட்டை கொண்டு அந்த கழுவுற இடத்துல போட்டு வைக்கணும்னு வச்சுக்கீங்க தெரியல. நீங்களாம் ரொம்ப நல்லவங்க, அப்படியெல்லாம் செய்ய விட மாட்டீங்க. உங்களுக்கு நீங்களே நினைச்செல்லாம் கொஞ்சம் எடுக்கணும். அல்ல சாப்பிட்டு எழுப்பிக்கும் போது தட்டை சுத்தி கொஞ்சம் எஞ்சி இருக்கலாம். இதை கூட எடுக்க தெரியாதான் சொல்லிடாதுங்க வாய் தருது. ஆண்டவர் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது, இதை நான் செய்யறேன் ஆண்டவரே, பொறுமையா ஸ்தோத்திரம் சொல்லிட்டே செய்யுங்க. அடுத்த முறை அந்த எச்சி அங்க இருக்காது. சரியா? அப்படி சின்ன சின்ன காரியத்துல நம்மை மாற்றிக்கொண்டு நம்முடைய வாய் பேச்சு அல்ல, என்னை கற்புள்ள நடக்கே என்னை காட்டிக் கொடுப்போம் சொல்லி ஆண்டடைய தீர்மானமாக நம்ம ஜெபிக்க கிருபை செய்யணும். அடுத்தது எது, அதாவது பாசிட்டிவ் நெகட்டிவ். சரியா? அதாவது பாசிட்டிவ்னா நல்ல விதமாக நினைக்கிறது, நெகட்டிவ்னா தப்பாவே நினைக்கிறது. நிறைய நேரம் பெண் புத்தி பின் புத்தின்னு சொல்லுவாங்க. அவங்க எல்லாம் குறைச்சு சொல்லாம நானும் ஒரு பெண்ணு தான், அடிக்கடி நம்ம அப்படிதான் நடந்துக்கிறோம் இல்லையாமா? அதனால எல்லாவற்றையும் பாசிட்டிவா நல்ல விதமாக எடுத்துக்கணும். ஒரு பிந்தி வராங்க. ஒரு முறை என் ஹஸ்பண்ட் ரொம்ப பிந்தி வந்தாங்க, சீக்கிரம் வந்துடுறேன்னு சொன்னாங்க. ஆனா பிந்தி வந்தாங்க. வெளியே போகலாம், பிள்ளைங்களா ஒரு சின்ன பிள்ளைங்க. அப்போ நான் பிள்ளைங்களா ரெடி பண்ணி வச்சுட்டு நானும் உட்காந்து காத்து இருக்கேன். சூண்டெல்லாம் ரெடி பண்ணி வீட்டுக்கு போகணும்னு சொல்லி வரவே இல்லை. ரொம்ப லேட்டா வந்தாங்க. கதவை வெள்ள அடிக்கிறாங்க, அப்படி கதவே தெரியலாம். பல வருஷத்துக்கு தான் கடந்து. சரியா? ஏன்னா நானும் தவறு செய்யறது மூலமா தான் கற்றுக்கொண்டு வந்து கொண்டே இருக்கிறேன். பிள்ளைங்க சின்ன பிள்ளையா இருக்கு. இப்ப அவங்களுக்குலாம் கல்யாணம் பிள்ளைங்களாம் பிறந்தாச்சு. சரியா? நான் பாட்டி ஆயிட்டேன். அப்போ அவங்க எல்லாம் வெள்ள அடிச்சுட்டே நிக்கிறாங்க. இந்த பிள்ளைகளுக்கு கதவை எடுத்து திறக்கலாம். மம்மி டாடி வந்துட்டாங்க இன்னும் சுத்தி வராங்க. நான் கதவை திறக்கவே இல்லை. இருக்கும்போது ரொம்ப நேரம் அவங்க வெளியே நிற்கிறாங்க. கதவை திறந்து போனோன்னா நான் முதல்ல என்ன கேள்வி கேட்டேன், டைம் என்ன, நேரம் என்னாச்சு பாருங்க, எத்தனை மணிக்கு வரேன்னு சொன்னீங்க, இப்போ நிற்கிறீங்கன்னு சொல்லி கேட்டோன்னு அவங்க ரொம்ப வேதனையோட சொன்னாங்க. அம்மா நான் சீக்கிரம் வரணும்னு நினைச்சேன். அலுவலகத்திலிருந்து புறப்படும் போது ஒருவர் ஐயா எனக்கு ஜோம் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. ஜோம் பண்ணி முடிச்சுட்டு அவசரமா பைக் எடுத்துட்டு வந்தா பைக் ரிப்பேர் ஆயிடுச்சு. அவ்வளோ தூரத்துக்கு நான் தள்ளிட்டு வந்திருக்கேம்மா, உடம்பெல்லாம் வலிக்குதுன்னு சொன்னாங்க. ஆனா அந்த உடம்பு வலி காட்டல, நான் பேசுற வார்த்தை அவங்க நெஞ்சு அவங்களுடைய மனசை ரொம்ப முன்படுத்திட்டு என்னமோ பேசுறதுமா நேரம் ஆயிட்டாப்பா, என்ன ஆச்சுன்னு தெரியல, வாங்க உள்ள வாங்க, இன்னைக்கு போட்டாலும் பரவாயில்ல, நாளைக்கு போய்க்கலாம், இந்த சுண்டலை இன்னைக்கு வீட்டுல வச்சு சாப்பிடலாம். இப்படிதான் ஒரு புத்தி உள்ள பெண் சொல்லணும். அல்லனா தன்னுடைய கையினாலே அந்த வீட்டை இடிச்சு போடுறவங்களா இருப்பாங்க. அல்ல இந்த நாட்கள்ல குடும்பத்துல என்ன சூழ்நிலை வந்தாலும் அத பாசிட்டிவ் நெகட்டிவ் அல்ல, பாசிட்டிவாக நம்ம எடுத்து அதை சரியான விதத்துல எடுத்து கையாளும் போது கஷ்டமா தான் இருக்கும். விட்டு கொடுத்துட்டோம்னா அந்த கஷ்டத்தெல்லாம் ஆண்டவர் மாற்றி நமக்கு ஆசீர்வாதமான காரியத்தை தருவாங்க. தீவிரம் சொல்லி அந்த வார்த்தை இல்லாம 3 முறை வருது. அந்த ராத்திரி முழுசும் தீவிரமாக செய்தார். பொழுது விடியலுக்கு முன்னால தீவிரமாக ஓடி வந்து பார்த்தார்.
அடுத்தது தாவீதை சந்திப்பதற்கோ தீவிரமாகலான்னு சொல்லி இந்த தீவிரம் நமக்கு வேணும். இன்னைக்கு தீவிரம் இல்லாம நம்ம என்னெல்லாம் செய்யணும்னு சொல்லணுமா? தீவிரம் இல்லாம அந்த அவசர புத்தி இல்லாம நம்ம என்னெல்லாம் செய்யறோம்? நான் ஒண்ணு சொல்றேன். சோம்பல் இருக்கா? இதை இப்ப செய்யலாம், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்றோம். அடுத்தது தூக்கம். சரியா சொன்னீங்க. இதே மாதிரி சொல்லுங்கம்மா. தூக்கம். செய்ய வேண்டிய வேலை இருக்கும், தூக்கம். ஜெபம் பண்ணலாம், வேதம் வாசிக்கலாம், ஆனா தூங்கணும். கண்டிப்பா தூங்காம இருக்கணும்னு சொல்லலாமா? தூங்கணும். ஆனா கன நித்திரையின் ஆவின்னு சொல்லிக்கல, சும்மா படுத்து தூங்கிட்டு. என் மகா என்ன சொல்லா தெரியுமாமா? என் மகா அவருடைய மாமியார் பற்றி என்ன சொன்னாங்க, நான் நாள் மத்தியானம் படுத்து தூங்குவேன். அப்போ சொல்ல, மம்மி நான் ஒரு நாள் கூட எங்க மாமியார பகல்ல படுத்து தூங்குறத நான் பார்த்ததே இல்லை. ஒரு நாள் கூட பகல்ல படுத்து தூங்குறது என் மாமியார பார்க்க. என்ன செய்வாங்க? ஏதாவது வேலை செய்யிட்டு இருப்பாங்க மாமி, ஏதாவது உருவாக்கிட்டு இருப்பாங்க, கிச்சன்ல ஏதாவது தொடச்சிட்டு இருப்பாங்க, கிளீன் பண்ணிட்டு இருப்பாங்க, ஏதாவது செய்துட்டு இருப்பாங்க. நல்ல பெண்கள் தூங்குங்க, ஆனா ரொம்ப நேரம் தூங்காதுங்க. வேற என்னெல்லாம் செய்யறோம்? அவசரம் இல்லாம என்ன? அசட்டை. வேதத்தை அசட்டை பண்ணிடுறது. டிவி முன்னால உட்கார்றோமா? டிவி முன்னால மணிக்கணக்கா உட்காரும். செல் இருக்கா? எத்தனை வரைக்கும் செல் இருக்குமா? செல்போன் எல்லாரும் அதுல வாட்ஸ்அப் என்ன, பேஸ்புக் என்ன, இதுலயே தீவிரமாயிடுது. நம்ம குடும்பத்தை விட்டுறோம், ஜபத்தை விட்டுறோம், வேதத்தை வாசிக்கிறோம், பைபிள் வாசிக்கிறத விட்டுறோம். குடும்பத்தை இன்னைக்கு எத்தனை பேர் உண்மையா குடும்ப ஜபம் பண்றீங்கம்மா? பிள்ளைகளோடு கணவனோடு சேர்ந்து குடும்ப ஜபம் பண்ணாத வீடு கூரை இல்லாத வீடு. எச்சரிப்பு, கூரை இல்லாத வீடு. குடும்ப ஜபம் கண்டிப்பா வேணும். பிள்ளைகளோட தனித்தனியா ஜெபிங்க. பெண் பிள்ளைகள்னா தாய்மார் தனியா கூட்டு. நான் இன்னும் 1-2 இன்சிடென்ட் மட்டும் சொல்லி முடிக்கிறேன், எச்சரிப்புக்காக சொல்றேன். தீவிரம் இல்லாவிட்டால் நிர்விசாரமாக, அசட்டையாக, சோம்பலாக இருப்போமானா நம்ம குடும்பத்துக்கு வர பொல்லாப்பை சந்திக்க முடியாது. அழிஞ்சுதான் போறாங்க. அதனால இந்த நாட்களை நம்ம கவனமா இருக்க போறோம். தன் பரிசோதனை செய்து ஜெபம் பண்ணுவது ரொம்ப முக்கியம் இருப்பாங்க. கலாத்தியர் 5 அதிகாரம் 19 முதல் 23 வரைக்கும் வாசிக்க வேண்டாம், வீட்டுல போய் வாசிக்க பாருங்க. இந்த பகுதி மூலமாக நான் ரட்சிக்கப்பட்டேன். அதுல 19 இருந்து 21 வரைக்கும் மாம்சத்தின் கிரியைன்னு சொல்லி, மாம்சத்தின் கிரியைன்னு சொல்லி நீங்க எண்ணி பாத்தீங்கன்னா 17 இருக்கு. எத்தனை இருக்குமா? 17 இருக்குது. அடுத்தது 22, 23ல ஆவியின் கனியோன்னு சொல்லி 9 சொல்லப்பட்டது. 9 நான் தினந்தோறும் என்ன செய்வேன் தெரியுமா? இதை கற்றுக்கொள்ளுங்க, நீங்கள் செய்து பாருங்க. ஆண்டவரே, என் இருதயத்துல இருக்கிற இந்த மாம்சத்தின் கிரியை, அதுல சண்டை, வைராக்கியம், கோபம் நிறைய இருக்குது. வாசிப்பாங்க. சரி, எல்லாம் நம்ம செய்யறோம், எல்லாம் செய்யாட்டாலும் முக்கியமானதெல்லாம் இருக்கு நம்ம உள்ளத்துல. நம்ம அடிக்கடி என்ன சொல்லுமா? இந்த மாம்சத்தின் கிரியை எடுத்து போடும் ஆண்டவரே, எடுத்து போடும் ஆண்டவரேன்னு சொல்லுவோம். ஆனா நம்ம உள்ள பத்திரமா வச்சுக்கோம். நான் அதனால என்ன செய்யறேன்னா, எடுத்து போடும் சொல்லாம நான் எடுத்து வெளியே வைக்கிறேன். என்ன சொல்றேமா? நான் எடுத்து வெளியே வைக்கிறேன். இந்த 17 எடுத்து ஒரு பொட்டணமா கெட்டி வெளியே வச்சுறேன். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியின் அக்கினியினால நசுக்கி பொசுக்கிரும் ஆண்டவரே, சாம்பலாக மாறிட்டோம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறோம். ஏன்னா திருப்பி உள்ள அப்படியே புடச்சிட்டு வரோம். இதுவாங்க எல்லாத்தையும் ஒவ்வொரு நாளும் காலையில பொட்டணமா எடுத்து மாம்சத்தின் எத்தனை 17 எடுத்து வெளியே வச்சிடணும். வெளியே வச்சு அக்னியினால சுட்டரிச்சிடணும். அது சாம்பலா பண்ணும். இப்போ இருதயம் வெறுமையா இருக்குல்ல, இந்த அல்வாலாம் சாப்பிடும் போது அங்கங்க கொஞ்சம் ஒட்டி இருக்கும்ல. இப்ப நம்ம எடுத்து வச்சாலும் அது இன்னும் அழகா கழுவப்படும். அதனால நம்ம என்ன சொன்னா, முதலாவது எடுத்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு அதை எரிச்சு சாம்பல் ஆக்கிறோம். 3வது என்னன்னா, இந்த ரத்தத்தினால என் இருதயத்தை என்ன ஒரு முற்றிலுமாக கழுவும் ஆண்டவரே. என்ன மாத்திரம் நான் என் கணவன், என் மகா பிள்ளைங்க, மருமகன், மகன், மருமகள் பிள்ளைங்க பேர் 10 பேருடைய பேரையும் சொல்லி இதை நீங்க செய்திருங்கன்னு சொல்லிக்கோங்க. ரத்தத்தினால கழுவி சுத்திகரிங்க. இப்ப சுத்திகரிச்ச பிறகு விட்டுற கூடாது. நீ இன்னும் 7 அதிகமான பிசாசுகளை கொண்டு வச்சோம். அதனால என்ன சொன்னா, ஆவியின் கனிதான் நிரப்பும். அன்பு,
சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், சாந்தம், இச்சையடக்கம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இந்த 9 நாள என்ன நிரம்பி வழிய செய்யாண்டு என் பாத்திரம் நிரம்பி வழிகிறதுன்னு சொல்லத்தக்கதாக 4 ஸ்டெப் சொன்னேமா. முதலாவது, இந்த மாம்சத்தின் கிரியை எடுத்து வெளியே வைக்கிறேன். இந்த பரிசுத்த ஆவியினால அதை சுட்டரித்து சாம்பலாக்கி போடுங்க. 3வது, உடைய ரத்தத்தினால கழுவி சுத்திகரியும். உடைய ஆவியினால என்ன அலங்கரியும், ஆவியின் கனிகள்னால என்ன அலங்கரியும் சொல்லிக்கிறேன். ரைட். இது கலாத்தியர் 5. எபேசியர் 6ல என்ன சொல்லிக்கலாமா? எபேசியர் 6 10 முதல் 16 வரைக்கும் வரும் நினைக்கிறேன். அதுல என்ன சொல்லிக்கன்னா, கடைசியாக சகோதரரே, நீங்கள் கர்த்தரிலும் அவருடைய சத்தத்தின் வல்லமையினாலும் பலப்படுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதியோடும் வான மண்டலங்களில் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. வான மண்டலத்துள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு, சேனைன்னு 1 2 இல்ல. பெண்கள் கவனமா இருங்க. கணவன் மூலமாக அந்த சோதனை வரலாம். அவர் கோபப்படும் போது நம்ம கோபமா பேசுறது இல்ல. இது என்ன சோதிக்கிற ஒரு காரியம். நான் கவனமா இருக்கணும் ஆண்டவரேன்னு சொல்லி அதை சொல்லிக்கிது. ஆதலால் நீங்கள் தீங்கு நாளில் அவனை எதிர்த்து நிற்கவும் சகலத்தை செய்து முடித்தவர்களாய் நிற்கவும், எழுந்து கிடக்கிறவங்களாக அல்ல, தோற்றப்பட்டவர்களாக அல்ல, எழுந்து நிற்கத்தக்கதாக இந்த சர்வாயுத வட்டத்தை அணிந்து கொள்ளுங்கன்னு சொல்லி 7 காரியம் சொல்லிக்கும். முதலாவது சத்தியம் என்னும் கச்சை. சத்தமா வாசிமா. சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும், நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும், சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் எனும் பாதரட்சையை கால்களிலே கொடுக்கிறவர்களாயும், பொல்லாங்கனையும் அக்னியாஸ்திரங்களை எல்லாம் அழித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொண்டவர்களாயும் இருங்கள். ஓகே, அத 7 காரியம் சொல்லிக்குமா? ஒவ்வொன்றையும் நம்ம தரித்து நிற்போமானா பிசாசு எய்கிற அந்த அக்னி ஆஸ்திரங்கள் எல்லாம் நம்ம தளர்த்து விட்டு நம்ம தைரியமாக நிற்பதற்கு கர்த்தர் நமக்கு இந்த 2 காரியத்தை கண்டிப்பா செய்யுங்க. அந்த வேத வசனத்தை பிடித்து தூக்கி நிற்கணும். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஒரு குடும்பத்தை பற்றி சொல்ல விரும்புறேன். 2 குடும்பம் சொல்லிட்டு ஒரு சின்ன பகுதி மட்டும் நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். ரைட். ஒரு குடும்பம், இது கிறிஸ்துவை அறியாத ஒரு குடும்பம். போன செவ்வாய்க்கிழமை இதே போல ஒரு வீட்டுல ஒரு கூடுகை பெண்களுக்கு, நீங்க இன்னைக்கு நிறைய வந்திருக்கீங்க, அங்க ஒரு 20 அந்த 25 பெண்கள் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ செய்தியெல்லாம் முடிச்சோன்னா ஒரு சிலர் ஜோம் பண்ண வந்தாங்க. ஜோம் பண்ணி முடிச்சோன்னா ஒரு அம்மா தயங்கி வந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த செய்திய 1 மாசத்துக்கு முன்னால் நான் கேட்டிருந்தேன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு அழுதாங்க. ஏமா அழுறீங்கன்னு. 3 பிள்ளைங்க, இந்து சகோதரி, 3 பிள்ளைங்க. மூத்த மகளுக்கு கல்யாணம் பண்ணி தெரிஞ்ச குடும்பத்துல தான் கொடுத்தோம். ஆனா அவங்க சந்தோஷமாவே வாழல. ரொம்ப கொடுமைப்படுத்தினாங்க. அவ பிரெக்னன்ட் ஆனா டெலிவரிக்கு வீட்டுக்கு வந்தா, வீட்டுல ஒரு பெண் குழந்தை பிறந்து நியூஸ் அனுப்பணும். பெண் குழந்தையா பெற்றிருக்கா, நாங்க பார்க்க வர மாட்டோம், ஆண் குழந்தையெல்லாம் நீ பெற்றுக்கணும் சொல்லி பாருங்கம்மா. 1.5 வருஷம் வரவே இல்லையா. ஆனா இது டிவியில பேப்பர்லாம் வந்த நியூஸ். ரொம்ப வருத்தமா இருந்து 10 மாசம் அந்த பிள்ளை சுமந்தா, மகா சுமந்தா. இந்த தாய் 1.5 வருஷம் இந்த பிள்ளைய தூக்கி வளர்த்துருக்காங்க. இப்போ அவங்க கூப்பிட வந்தாங்க. அப்ப இந்த பெற்றோர் அப்படிங்கும் பிள்ளை வாழட்டு சந்தோஷமா அனுப்பணும் அனுப்பிச்சாங்க. மறுபடியும் அதே இந்த பிள்ளைக்கு அந்த மகளுக்கு ரொம்ப வருத்தம். இந்த பிள்ளை பேர் ரம்யாவுக்கு ரொம்ப வருத்தம். ஏன் இப்படி கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் இவன் தாத்தா செத்து போயிட்டாராம். உடனே ஒரு வாய்ப்பு தாய் வீட்டுக்கு வந்தாங்க. வந்துட்டு தாத்தாவுடைய காரியெல்லாம் முடிச்சோடனே மறுபடியும் அப்பா அம்மா சொன்னாங்க, நீ போயிட்டு வாங்கி அனுப்புனாங்க. இவங்களுக்கு இஷ்டமே இல்லையா, நான் இங்கேயே இருக்கிறேன்னு சொன்னாலும் அப்பா அம்மா போன்னு சொல்றாங்க. அங்க போனா மறுபடியும் அதே காரியம். 3 நாள்ல அங்க இந்த செய்தி வந்துதான், உங்க மகளும் செத்துட்டா, பேத்தியும் செத்துட்டான்னு சொல்லி. என்ன நடந்தான் தெரியுமா? இந்த ரம்யாவுக்கு செபிக்க தெரியல. எனக்கு சகாயம் உண்டு, அந்த சகாயர் எனக்கு உண்டுன்னு சொல்லி செபிக்க தெரியாததுனால
தான் மனசு போக்குறபடி அந்த 1.5 வயது பிள்ளையுடைய கழுத்தை நெரிச்சு அந்த குழந்தைய சாகடிச்சு கட்டில படுக்க வச்சுட்டு துப்பட்டால எடுத்து அந்த ஃபேன்ல தூங்கிட்டாங்க. இந்த அப்பாவுக்கு தகப்பை இறந்த கவலை. இப்போ மகா பேத்தி 3 சந்ததியில அடி. ஆனா அவங்களுக்கு எல்லாம் ஜெபிக்க தெரியாது, அந்த தீவிரம் இல்லை. அந்த தாய் என்கிட்ட என்ன சொன்னாங்க தெரியுமா? நான் தீவிரமா இல்லாம போயிட்டேன், ஜெபிக்க தெரியலே, ஜெபிச்சிருந்தா என் பிள்ளைக்கு ஒரு நல்ல வாழ்க்கை இருந்திருக்குமேன்னு சொன்னாங்க. இன்னைக்கு நமக்கு அந்த சாக்கு போட்டு சொல்ல முடியாதமா? அபிகாயில இன்னைக்கு ஆண்டவங்க முன்னால கொண்டு நிறுத்திட்டாரு. தீவிரமா இருந்ததுனால அந்த குடும்பத்துக்கு வர பொல்லாப்பை அவ நம்பிட்டார். கிறிஸ்தவ குடும்பம் எத்தனை பேர் ஆண்டவரை நம்பி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன்னு சொன்னாங்க கைது. நம்மளாம் அப்ப யாரு? கிறிஸ்தவர்கள். கிறிஸ்தவ குடும்பம் அப்பா அம்மா 2 பேரும் வேலை பார்க்கறாங்க, கை நிறைய சம்பாதிக்கிறாங்க, 2 பிள்ளைங்க. கிறிஸ்தவ குடும்பம் பையன் பேர் மட்டும் சொல்லப்பட்டிருக்குது தேவி. அப்போ கண்டிப்பா அது கிறிஸ்தவ குடும்பம். எந்த ஊர்லாம் தெரியல. இது எச்சரிப்புக்காக, எனக்கு எச்சரிப்பு, நம்ம எல்லாருக்கும் எச்சரிப்புக்காக சொல்றேன். அப்போ அந்த அப்பா அம்மா 2 பேரும் சம்பாதிக்கிறதுனால காலையிலேயே போவாங்க, ஈவினிங் லேட்டா வருவாங்க, பிள்ளைகளுக்கு எல்லாம் செய்து வச்சுருவாங்க. நல்ல பள்ளிக்கூடத்துல படிக்க, நல்ல துணிமணி எல்லாம் நல்லா இருக்குது. அந்த நேரம் தான் கிடையாது. இந்த பிள்ளைக்கு ரொம்ப ஆசை, பெண் குழந்தைக்கு ஆசை, அம்மா பக்கத்துல உட்காந்து பேசணும், அம்மா என்கிட்ட ஜாலியா பேசணும், அப்பா என்கிட்ட கேட்கணும், ஸ்கூல்ல என்னெல்லாம் நடக்குதுன்னு கேட்கணும். நோ டைம் ஃபார் தி சில்ட்ரன். லேட்டா வருவாங்க. இந்த பிள்ளைகளுக்கு ரொம்ப கஷ்டம். இப்போ அவளுக்கு 12 வயசு ஆயிடுச்சு. அவளுக்கு ரொம்ப ஆசை, நோ அவுட்லெட். முதல்ல ஸ்கூல்ல ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருந்தாங்க, வீட்டுல வந்தா இந்த பெரிய வீட்டுல தனியா அவ்வளவு தம்பியா இருந்தாப்போ இது உண்மையா நடந்த சம்பவம். அந்த அம்மாவுடைய தம்பி இருந்து மாமா, இவளுக்கு மாமா இவங்க வீட்டுல வந்து தங்குறாங்க, வேலை விஷயமா வந்து தங்குறாங்க. அப்போ இவ வந்து பக்கத்துல போய் உட்கார, சின்ன பிள்ளை தானே, 12 வயசுனா இத்தனை 7ஆவது படிப்பான்னு நினைக்கிறேன். அந்த மாமா பக்கத்துல உட்கார்ந்தாரு, தடவி கொடுத்தாரு. தப்பா போயிட்டுமா, தப்பா பழக ஆரம்பிச்சாரு. எத்தனை வருஷம்? 3 வருஷம். அந்த பிள்ளைக்கு 15 வயசு. இவளுக்கு தப்போ தெரியுது. ஆனா போட்டு கொடுத்தா எங்க மாமாவை ஏதாவது அடிச்சு போடுவாங்க, எங்க அம்மா அப்பா அவங்களை ஏதாவது பண்ணிடுவாங்க, என்ன செய்யறது? இந்த மாமாவும் சொல்லிட்டே இருக்கிறான், நீ சொல்லாதன்னு சொல்லிட்டு இருக்கனால இந்த 3 வருஷமா அவ பட்ட வேதனைக்கு கஷ்டம். மனசெல்லாம் இந்த சிந்தனையா இருக்கனால நல்லா படிக்கிற பிள்ளை பாடத்துல தொடர்ந்துட்டா. இப்போ அந்த மாமாக்கு வேலை கிடைச்சு கனடாக்கு அவர் பறந்து போயிட்டார். இதெல்லாம் ஒருத்தரை போட்டுட்டு போயிட்டார். இந்த பிள்ளைக்கு இப்போ ஒரு வெறுமை, மறுபடியும் வெறுமையா இருக்கும்போது பாடத்துல கம்மியா இருக்கிறதுனால ஒரு டியூஷன் மாஸ்டர் செட் பண்றாங்க. டியூஷன் மாஸ்டர் செட் பண்ணும்போது அந்த மனுஷனும் கேடு கெட்ட மனுஷனும் அவன் சேரலாம். இந்த 15 வயது பிள்ளைய தவறுதலாக உபயோகப்படுத்துறாங்க. இந்த பிள்ளைக்கு வந்து டீச்சர் அம்மா அப்பாட்ட சொல்ல முடியாது இந்த கருத்து, எப்படி நான் சொல்றது அப்படின்னு சொல்லி அவ என்ன தீர்மானம் பண்ணானா, மாமாவோனாலும் கெடுக்கப்பட்டேன், இந்த சாரும் இதை கெடுக்கிறாங்க, இனி வாழ்க்கை என்ன பிரயோஜனம் சொல்லி பெரிய கடிதம் எழுதி தூக்கு போட்டு செத்து போயிட்டாங்க. 15 வயசுக்குள்ள வாழ வேண்டிய பிள்ளை, கிறிஸ்தவ குடும்பத்துல உள்ள பிள்ளை. தாய்மார்கள் கவனம். எத்தனை பேர் பெண் பிள்ளைங்க வச்சுட்டீங்கம்மா? பெண் பிள்ளைகளை கவனமா வளருங்க. பெண் பிள்ளைகளை கவனமாக ஜபத்தோடு வளருங்க, சத்தியத்தை சொல்லி வளருங்க. பிள்ளைங்க சந்தோஷமா வாழணும். குடும்பத்துக்கு வெட்க வராது படிக்குது. ஆண்டவர் இந்த பெரிய பொறுப்பை நம்ம கையில தந்துட்டாங்க. அதனால இந்த நாட்களை ஜாக்கிரதையோடு ஆண்டவரே இந்த வேதத்தை நான் முக்கியமாக பற்றி கொள்ளத்தக்கதாக, முழங்கால் போட முடிஞ்ச முழங்கால் ஜெபிக்கத்தக்கதா, உபவாசம் பண்ண முடிஞ்ச வாரத்துக்கு ஒரு முறையாவது நான் உபவாசம் பண்ணி தீவிரமாக அபிகாயிலை போல தீவிரமாக இருந்து காரியங்களை செயல்படுத்த என்னை ஒப்பு கொடுத்தேன்னு சொல்லி ஒப்பு கொடுத்துன்னு சொல்லிக்கும் போது நிச்சயமா கர்த்தர் நமக்கு இந்த வேதத்தை வாசிக்கும் போது கற்றுக்கொள்ளுங்க, என்ன சொல்லிக்கிறதுன்னு சொல்லி கற்றுக்கொள்ளுங்க. அதை வந்து அபியாசம் கடைபிடிங்க. வாசிக்கும் போது கற்றுக்கொள்கிறத அதை என்ன சொல்லணும், கடைபிடிக்கணும். அதை வந்து கீழ்ப்படியணும். கடைபிடிப்பதும் கீழ்ப்படிதும் 2 ஒண்ணுதான். அதுல தியானம் பண்ணுங்க. முதல் வந்து வாசிங்க, கற்றுக்கொள்ளுங்க, தியானம் பண்ணுங்க. காலைல வாச அப்படியே மறந்துடக்கூடாது.
ராத்திரி படுக்க போற வரைக்கும் என்ன வாசிக்கிறத தியானம் பண்ணணும். அடுத்தது கீழ்படிங்க. கடைசி வந்து மனப்பாடம் செய்யுங்க. மனப்பாடம் செய்யுங்க. இன்னைக்கு ஒரு பெண்ணை கூட்டு உனக்கு எத்தனை வளையல் இருக்குமா அப்படின்னா, எனக்கு ஒரு 6 வளையல் இருக்கு, அல்லது ஒரு வளையலாவது இருக்குன்னு நம்ம சொல்லிடும். எத்தனை செயின் இருக்குன்னா, இதுக்கு ஒரு பணம் செயின் இருக்குது, அதில் ஒரு நெக்லஸ் இருக்கு, கம்மல் வந்து ஒரே செட்டு தான் இருக்குது, மோதிரம் 1 இருக்கா 2 இருக்கா 2 இருக்குது, இப்படி நம்ம கணக்கு வச்சுப்போம் இல்லையா. இன்னைக்கு நான் உங்ககிட்ட கேட்குறேன், உங்களுக்கு எத்தனை வசனம் மனப்பாடமா தெரியும்? எத்தனை சங்கீதம் மனப்பாடமா தெரியும்? சாப்டர் சாப்டர், அதிகாரம் அதிகாரமா. இப்ப எனக்கு எத்தனை வயசுன்னு சொல்லுமா? 10 வயசு 67 68 முடிஞ்சிருச்சு, 69 நடக்குது. நிறைய பேர் என்ன சொல்றாங்க, ரொம்ப மறதி பாருங்க, வயசு ஆக ஆக ரொம்ப மறதி, ஞாபக சக்தியே இல்லை. ஆனா கணவன் என்னைக்கோ திட்டத வச்சுட்டு அன்னைக்கு நீங்க சொன்னீங்க, அன்னைக்கு உங்க மாமியார் வீட்டுக்கு போயிருப்போம் சொன்னீங்கல்ல, பஸ் ஸ்டாண்ட்ல இருப்போம் சொன்னீங்கல்ல, ஞாபகம் இல்லையா உங்களுக்கு? எனக்கு ஞாபகம் இருக்குன்னு சொன்னோம். அது மட்டும் ஞாபகம் இருக்கும். வேதத்தை மனப்பாடம் பண்ணோம்னா மறந்து போகுது. இந்த சாக்கு போக வேண்டாம். நான் வந்து இந்த வேதத்தை ரொம்ப நேசிக்கிறேமா, வாசிக்கிறேன், கற்றுக்கொள்ளுகிறேன், தியானம் பண்றேன், கீழ்படுகிறேன், மனப்பாடம் செய்ய. இந்த விரல் இல்லாம ஏதாவது செய்ய முடியுமா? ஒரு கத்தி எடுத்து வெட்ட முடியுமா? பெருக்க முடியுமா? பேனா வச்சு எழுத முடியுமா? நகை செய்ய முடியுமா? சேர புடவை கட்ட முடியுமா? முடியவே முடியாது. இந்த விரல் எவ்வளவு முக்கியமோ அதே போல மனப்பாடம் செய்ய ரொம்ப முக்கியம். அந்த 2-3 நிமிஷத்துல நான் படிச்சுக்கிறேன், மனப்பாடம் ஒரு பகுதி மட்டும் சொல்லி முடிக்கிறேன். இது வந்து பெருமைக்காக அல்ல, சவாலாக. நிறைய வாலிப பிள்ளைங்களா வந்துட்டீங்க, என்னை விட வயசு குறைஞ்சவங்க, 68 வயசு முடியலன்னு சொல்றாங்க, கை தட்டுவாங்க. எனக்கு இன்னும் 68 வயது முடியவில்லை. எத்தனை பேரு அப்போ உனக்கு 68 முடிஞ்சிருச்சா? பாரு, ஒவ்வொன்றா கேட்க வேண்டிய. அம்மா உங்களுக்கு 60 அம்மா இதுல நீங்க கை கீழே போட்டு, நான் நினைக்கிறேன் என்னோட நீங்க வயசானவங்க நினைக்கிறாங்க. ஐயா பாஸ்டர் பாஸ்டர் அம்மா கேட்கிறீங்களா தம்பி? நிறைய பேர். அப்ப 68க்கு மேல இருக்கவங்க எத்தனை இருக்கீங்க? 1 2 3 4 பேர். அம்மா அக்கா அம்மா, உங்களுக்கு சந்தோஷம். நீங்களும் கற்றுக்கொள்ளுங்க. நான் படிச்சுக்கேன்னா நீங்களாம் படிக்க முடியும். கஷ்டப்பட்டு படிக்கணும். முதல் வந்து ஒரு ஆசை வரணும், அடுத்து எனக்கும் முடியும் சொல்லி சொல்லணும், அடுத்து கொஞ்சம் கடின உடைப்போம் அப்படின்னா குட் வெரி குட் சொல்லி மற்றவங்க இப்ப நீங்க எப்படி பார்த்து சொல்ல போறீங்க, சரியா? சோ நமக்கு வந்து ஆசை வேணும், முடியும், நம்பிக்கை வைக்கணும், கடின உழைப்பு. கொஞ்ச நேரம் பைபிள் எடுத்து வாசிங்க. ஒரு நாளைக்கு ஒரு வசனம் படிங்க, எழுதி எழுதி படிங்க. நான் கிச்சன்ல எழுதி எழுதி போட்டு போட்டு படிச்சேன். 2 வசனம் உள்ள ஒரு சின்ன சங்கீதம் 117 எழுதுமா, 117 2 வசனம் தான் இருக்குது. ஜாதிகளே எல்லாரும் கர்த்தரை துதியுங்கள், ஜனங்களே எல்லாரும் அவரை போற்றுங்கள், அவர் நம்மேல் வைத்த கிருபை பெரியது, கர்த்தரின் உண்மை என்றென்றைக்கும் உள்ளது. அல்லேலூயா. இந்த சங்கீதம் வேதத்திலே இருக்குது, என் இதய பலகையிலே ஆண்டு எழுதிட்டாங்க. எந்த நேரம் கேட்டாலும் இந்த சங்கீதம். அப்ப நீங்க கேட்கலாம், சின்ன சங்கீதம் மட்டும் இவ்வளவு சந்தோஷமா சொல்றீங்க, பெரிய சங்கீதம் உனக்கு எது? 119 தெரியுமா? தெரியும். 119 நான் படிச்சுட்டேமா. அதை இப்ப முழுசுன்னு சொன்னா நீங்களா எனக்கு புறப்பட்டு போயிருவீங்க. அதனால ஒரு பானை சோறுக்கு ஒரு அரிசி பதம்னு சொன்னாங்க இல்லையா, அதை எடுங்க. 119 எடுங்க. 22 பத்திகள் 8 வசனமா இருக்குது. 119ல 176 வசனம், 22 பேராகிராஃப் 8 இருக்குது. நான் இதை படிச்சுக்க அத்தாட்சிக்கு இன்னொரு முறை கூட்டா போதரமா கூட்டா வருவேன். அப்படி இல்லாத பட்சத்துல இன்னைக்கு வந்து நான் என்ன சொல்றேன்னா, இந்த 119ஆம் சங்கீதத்துல அந்த 22 பத்திகள்ல உள்ள முதல் வசனத்தை மட்டும் சொல்லி சின்ன ஜெபம் பண்ணிட்டு நம்ம கிளம்பணும், சரியா? எடுத்துட்டீங்களா? ஆணைக்கும் அடிசருக்கும் தப்பு போட்டு அம்மா எனக்கு சொல்லி, நீங்களாம் சத்தம் போடுறாங்க மிரண்டுருவேன். அம்மா செல்வராணி எனக்கு அழகா சொல்லிடுவாங்க, சரியா? ரைட். 1 கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். 9 வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான், வசந்தின்படி தன்னை காத்துக்களினால் தானே. 17 முத அடியனுக்கு அனுகூலமாயிரும், அப்பொழுது நான் படித்து ஒரு வசனத்தை கை கொள்வேன். 25 என் ஆத்மா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது, வசனத்தின்படி என்னை விரும்பியும்
33 கர்த்தாவே உமது பிரமாணங்கள் வழி எப்போதையும் முடிவுடைந்து நான் அதை காத்துக் கொள்ளுவேன். 41 கர்த்தாவே உம்முடைய வாக்கின்படி உமது தயவும் ரட்சிப்பும் எனக்கு வருவதாக. 49 நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியனுக்காக நினைத்தலும். 57 கர்த்தாவே நீரே என் பங்கு, நான் உமது வசனங்களை கை கொள்வேன் என்றேன். 65 கர்த்தாவே உமது வசனத்தின்படி உமது அடியனை நன்றாய் நடத்தினேன். 73 உடைய கரங்கள் என்னை உண்டாக்கி என்னை உருவாக்கிட்டு உடைய கற்பனைகளை கற்றுக்கொள்ள என்னை உணர்வனாக்கும். 81 உடைய வசனத்துக்கு உடைய வெற்றிக்கு என் ஆத்மா தவிக்கிறது, உடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன். இப்போ 89 கர்த்தாவே உமது வசனம் என்றைக்கும் வானங்கள் நிலைத்திட்டது. 97 உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமா இருக்கிறேன், நாள் முழுவதும் அது என் தியானம். 105 உடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாக. 113 வீண் சிந்தனைகளை நான் வந்து உமது வேதத்தில் பிரியப்படுகிறேன். 121 நியாயம் நீதியை செய்கிறேன், என்னை ஒடுக்கிறவர்களுக்கு என்னை ஒப்புக்கூடாது. 129 சாட்சிகள் அதிசயமானவைகள் ஆகியால் என் ஆத்மாவைகளை கைகள். 137 கர்த்தாவே நீ நீதி பெற உமது நியாயத்திற்குள் செம்மையானவைகள். 145 முழுதைத்தோடு கூப்பிட்டேன், கர்த்தாவே நினைச்சு உடைய பிரமாணங்களை கை கொள்ளுவேன். 153 என் உபத்திரத்தை பார்த்து என்னை விடுவியும் உமது வேதத்தை மறவேன். 161 பிரபுக்கள் காரணமில்லாமல் என்னை துன்பப்படுத்தினார்கள், ஆனாலும் என் இருதயம் ஒரு வசனத்துக்கே பயப்படுகிறது. 169 கர்த்தாவே என் கூப்பிடுதல் உமது சமீபத்தில் வருவதாக, உமது வசனத்தின் படியே என்னை உணர்வுள்ளவன் ஆக்கும். எடுபடாத நல்ல பங்காக இந்த வசனங்களை எனக்கு சொந்தமாய் நான் இன்னைக்கு இவ்வளவு சந்தோஷமா இருக்கேன்னாமா இந்த வசனம் தான். இந்த வசனம் அதனால இந்த நாட்கள்ல உங்க குடும்பத்துக்கு நீங்க சந்தோஷத்தை கொடுக்குற பெண்ணாக இருக்கணும்னா ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுங்க, ஆண்டவரை அன்பு கொள்ளுங்க, வேதத்தை கற்றுக்கொள்ளுங்க. ஜெபத்துல வீராங்கனைகளாக இருப்பீங்கன்னா அபிகாயிலை போல உங்க குடும்பத்துக்கு வர்ற பொல்லாப்பு கொடுக்கப்பட்டு சந்தோஷம். எத்தனை பேருக்கு ஆசை இருக்குமா? அல்லேலூயா. ஆண்டவரே இந்த நல்ல நேரத்துக்காக ஸ்தோத்திரம். அடிமைக்கும் பலவீனம் இருந்தது ஆண்டவரே, ஆனாலும் ஆண்டவரை என்னை இந்த இடத்துக்கு அழைத்து வந்து இந்த பெண்களுக்கு ஆண்டவரை ஒரு சாட்சியா நிறுத்தினீரே, அதற்காக ஸ்தோத்திரம். வேதத்தில் உள்ள அபிகாயிலின் சகோதரிக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. முரடனும் துராகிரனும் பைத்தியக்காரமான கணவனோட வாழ்ந்தாலும் ஆண்டவரே அவ மகா புத்திசாலியாக ரூபவதியாக வாழ்ந்து ஆண்டவரே தன் குடும்பத்துக்கு வரப்போற பொல்லாங்கு வராதபடி காத்து தீவிரமாய் செயல்பட்டாளே ஆண்டவரே. She never lost even a minute, Lord. ஒரு நிமிஷத்தை கூட அவன் வீணாக்கல ஆண்டவரே. நாங்களும் இனிமேல் நேரத்தை வீணாக்காதபடி ஆண்டவரே குடும்பத்துல அன்புள்ள மனைவியாக, ஒரு பாசமுள்ள ஒரு தாயாக, ஒரு மாமியார் மருமகள் உறவுள்ள ஆண்டவரே நன்மதிப்புள்ளவர்களாய் வாழத்தக்கதாக என்னை தாழ்த்தி விட்டு கொண்டு செல்கிறோம். இந்த சபை இன்னும் பெருகணும் ஆண்டவரே. நாங்கள் எங்க குடும்பங்கள சாட்சிகளா இருந்தது அக்கம் பக்கத்துல உள்ளவங்க பார்த்து இந்த ஆண்டவர் எங்களுக்கு வேணும்னு சொல்லி இந்த இடத்துக்கு ஓடி வரத்தக்கதாக உதவி செய்ய வேண்டும் என்று சொல்கிறோம். என்னை மாற்றும் என்று சொல்லி நாங்கள் கேட்க எங்களுக்கு உதவி செய்யணும். மகிமை நாமக்கே சொல்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் இவரை கேட்கிறோம் பிதாவே. ஆமென்.